மகாராஜா நம்ம விஜய் சேதுபதிக்கு இது ஒரு 50வது படம் அப்படின்னு சொல்லணும். இது வந்து ஒரு வெற்றி படமா தோல்வி படமா அப்படின்றத இந்த ரிவ்யூ ஃபுல்லாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு விஷயம் நான் நோட் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லக்ஷ்மியை காணோம் அப்படின்றார் இல்லையா, இந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் காணோம் அந்த மாதிரி படத்தில் வர மாதிரியே இதையும் கொண்டு போயிடுவாங்களா அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஏன்னா ட்ரைலரில் சஸ்பென்ஸாகவே கொண்டு போயிட்டு இருந்தாங்க. பட் இப்போ படம் பார்க்கும்போது இந்த படத்தில் 2வது சீனில் இதை ரிவீல் பண்ணாங்க. பட் இதை தாண்டி படத்தில் இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது என்னன்றது இந்த ரிவ்யூ ஃபுல்லாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம மகாராஜா படம் எப்படி இருந்தால் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மகாராஜா படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படத்தோட ஹீரோவான விஜய் சேதுபதி ஒரு சலூன் வச்சுருக்காரு. அவருக்கு மனைவி வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விபத்தில் இறந்து போயிடுறாங்க. ஸோ ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான். அந்த பொண்ணு மேலே ரொம்ப பாசமாக வளர்க்குறாரு. அந்த பொண்ணுக்கு வந்து படிப்பு மேலெலாம் ஆர்வம் பெருசாக கிடையாது. ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஆர்வம் அதிகம். ஒரு தடவை டூர் மாதிரி ஸ்போர்ட்ஸ் கேம்புக்காக போயிட்டு வராங்க. ஒரு வாரம் வெளியூர் போக வேண்டியது இருக்குது. போயிட்டு வராங்க. ஸோ அந்த போயிட்டு வர தருணத்தில் என்ன ஆகிடுதுன்னா, நம்ம ஹீரோ வந்து காதில் அடிபட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த மாதிரி என் லக்ஷ்மியை காணோம் அப்படின்றாரு. அப்போ போலீஸ் வந்து லக்ஷ்மின்றது என்னப்பா, எத்தனை சவரம்பா அது அப்படின்னு கேட்கும்போது, நகைலாம் கிடையாது. அப்போ எவ்வளோப்பா பணம் அப்படின்னு கேட்டால், பணமும் கிடையாதுங்க. அப்போ உன் பொண்டாட்டி பேராப்பான்னு கேட்டால், அதுவும் கிடையாது. ஏய் என்னடா பொண்டாட்டியும் கிடையாது, பொண்ணும் கிடையாது, அக்கா தங்கச்சியும் கிடையாது, நகை பணமும் கிடையாது, அப்போ லக்ஷ்மி யாரா அப்படின்னும் போது ஃபோட்டோ எடுத்து காட்டுறாரு. ஒரு குப்பை தொட்டி. அது ஏன் அந்த குப்பை தொட்டிக்கு லக்ஷ்மின்னு ஒரு பேர் வந்துச்சு, அது மேலே யூரியா அவ்வளோ பாசமாக இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வளர்க்குற அந்த பொண்ணோட உயிரை வந்து அந்த லக்ஷ்மி ஒரு தடவை காப்பாற்றிருக்கு. ஆக்சுவலாக அந்த குப்பை தொட்டி வந்து காப்பாற்றிருக்கு. அது எப்படின்றத படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். போலீஸ் வந்து இந்த கேஸை முதல்ல எடுக்க மறுக்கிறாங்க. குப்பை தொட்டி தேடி கொடுக்குறதா எங்கள் வேலையாடா, கிளம்புடா போடா, எங்களுக்கு 1008 வேலை இருக்குது அப்படின்னு இவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் தூக்கி வெளியில் போடுறாங்க. பட் அப்படி இருந்தும் கூட நம்ம விஜய் சேதுபதி வந்து என் லட்சுமியை கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5 லட்ச ரூபா தரேன் அப்படின்னும் போது மொத்த போலீஸும் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிது. என்னடா இது ஒன்றுமே புரியல, இந்த குப்பை தொட்டிக்கு போய் இவன் 5 லட்ச ரூபா தரானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை ஒரு வழியாக போலீஸ் கையில் எடுக்குது. இதுக்கப்புறம் படத்தில் நடந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் படத்தோட மீதி கதை. படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னா நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் தான். உண்மையிலே சொல்கிறேன், அவரோட நடிப்பு அப்படின்றது இந்த படத்துக்கு எங்கே எது தேவையோ அது கரெக்டாக கொடுத்தாரு. வழக்கமாக அவரோட பாடி லாங்குவேஜ் என்ன இருக்குமோ அதே பாடி லாங்குவேஜில் ரொம்ப செட்டிலாக நீட்டாக நடித்து கொடுத்துட்டு போயிருக்காரு. ஒரு இன்னசென்ட் ஃபாதர் எப்படி இருப்பாரோ அது மாதிரி விஜய் சேதுபதி படம் பூரா நடிச்சிருக்காரு. ஸோ படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னா அது விஜய் சேதுபதி அவர்கள் மட்டும்தான். அடுத்து எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கதாபாத்திரங்களுக்கும் ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று டீட்டெயிலாக காமிச்சிருப்பாங்க. அது ரொம்ப ரசிக்கும் வகையில் தான் இருந்துச்சு. இதே வெற்றிமாறன் படமாக இருந்துச்சுன்னா வாய்ஸ் ஓவர்லேயே சொல்லி முடிச்சிருப்பாங்க, இவர் இப்படி அவர் அப்படின்னு. பட் இந்த படத்தில் அப்படி சொல்லாமல் நமக்கு எமோஷனலாக கனெக்ட் ஆகணும் அப்படின்றதுக்காகவே எல்லாரோட கதாபாத்திரத்துக்கும் பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி ரொம்ப நீட்டாகவே காமிச்சிருந்தாங்க. பாய்ஸ் மணிகண்டன் வந்து ஒரு கார் கேரேஜில் வேலை செய்கிற மாதிரி காமிச்சது, அவர் ஜெயிலேருந்து வந்த விஷயத்தை ரிவீல் பண்ணது, அதே மாதிரி நடராஜன் அவர்கள் வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருந்து அவர் எந்த மாதிரி போலீஸ் அப்படின்னு காமிச்ச விஷயமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் அப்பாக்கும் மகளுக்கும் உள்ள அது எந்த அளவுக்கு ஒரு பாசம் அப்படின்றது ஒரு ஸ்கூல் சீனில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா சீனையுமே ரொம்ப டீட்டெயிலாக காமிச்சு நமக்கு எமோஷனலாக கனெக்ட் ஆக வச்சது. அது உண்மையிலே ஒரு பெரிய பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன். அடுத்து என்டையர் மூவிலையுமே ரொம்ப ஒரு பயங்கரமான சீன் அப்படின்னா, சிங்கம்புலி அவர்கள் வந்து செகண்ட் ஹாஃபில் ஒரு சீனில் வருவார். அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அந்த சீன். அதாவது ரசித்து பார்த்தது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பேரண்ட்ஸாக அந்த சீனை பார்க்கும்போது ரொம்ப ஒரு உருக்கமாக இருக்கும் அந்த சீன். ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த சீன் பார்க்கும்போது. அதாவது இப்படி கை வச்சு நான் வாயை மூடினேன் அப்படின்னு அவர் காட்டுவார். அந்த டைமில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று ரிவீல் ஆகும். ஆக்சுவலாக அதை நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பல, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பயங்கரமான ஒரு சீன் சொல்லுவேன். அந்த ஒரு சீன் மொத்த படத்தையுமே லிஃப்ட் பண்ணி மேலே தூக்கிடும் அப்படின்னு சொல்லி ஆகணும். அதே மாதிரி கடைசி 20 நிமிஷம் கிளைமேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்டையர் மூவியுமே வந்து ஒரு நல்ல ஒரு படம் பார்த்தோம்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு திருப்திக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதுக்கு பெரிய காரணம் அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் 20 நிமிஷம் தான். அதே மாதிரி படத்தில் 1-2 பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்க எல்லா சீனையுமே ரொம்ப டீட்டெயிலாக காமிச்சாங்க இல்லையா. உதாரணத்துக்கு மணிகண்டன் வர ஒரு சீனாக இருக்கட்டும், அதே மாதிரி போலீஸ் இன்ஸ்பெக்டர் கவுன்சிலரோட ஒரு சீனு, அப்பா மகளுக்கும் உள்ள ஒரு சீன், இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயிலாக காமிச்சு இவங்க வில்லனாக வரக்கூடிய அனுராக் அவர்களை வந்து ப்ராப்பராக காட்டலையோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ப்ராப்பர் அப்படின்னா அவர் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிறாரு, ஆனால் அவர் எதனால் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்றத ப்ராப்பராக காட்டல. இவங்க சொல்லப்பட்ட விதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் மகள் கஷ்டப்படக்கூடாது, என் பொண்ணுக்காக தான் திருடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் காட்டுறாங்க. ஆனால் தான் பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்னு திருடுற நீ பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்றது தெரியாதா உனக்கு? சரி, உன் பொண்ணு மேலே நீ பாசம் வச்சுருக்க, அதுக்காக போய் ஊராம் வீட்டு குழந்தைங்களெல்லாம் கொண்டுருவியா நீ போய்? அதெல்லாம் லாஜிக்கலாக இடிக்குது இல்லையா? ஸோ அது வந்து எனக்கு ஒரு நெகட்டிவாகவே படுது.
ரொம்ப ஒரு கதைக்காக இதை பண்ணணும் அப்படின்னு இவங்க பண்ண மாதிரி தெரிஞ்சுது. அதே மாதிரி படத்தில் வந்து மம்தா மோகன்தாஸ் இருக்காங்க, அதே மாதிரி நம்ம பாரதி ராஜா இருக்கார். ஸோ இவங்க 2 பேரையுமே வந்து படத்தில் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கவே இல்லை. சும்மா ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி வராங்க போகிறாங்க அவ்வளோதான். பட் இவங்களை தாண்டி இன்னும் நிறைய கேஸ்ட்லாம் நடிச்சிருக்காங்க படத்தில், அவங்களெல்லாம் நல்லா ப்ராப்பராகவே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த மகாராஜா படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக கொஞ்சம் நான் லீனியராக அங்கங்கே கட்டாக போயிட்டே இருக்கும். ஆக்சுவலாக திடீர்னு ஒரு கேரக்டர் உள்ள வரும், திடீர்னு ஒரு கேரக்டர் உள்ள வரும், என்னடா நடக்குதுன்னு தெரியாமல் உட்காந்து பார்ப்போம். பட் செகண்ட் ஆஃப் பார்க்கும்போது தான் நமக்கே தெரியும், ஓஹோ இதெல்லாம் இதனால தான் நடந்துச்சா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் கடைசி 20 நிமிஷம் பயங்கர ஸ்பீடு வேறு லெவலில் படத்தை கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்க்கும்போதே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெசேஜ் எடுத்துப்போம். இந்த படத்தில் இருந்து நம்ம ஓவர் பேராசைப்படக்கூடாது, இருக்கிறது என்னவோ அதை வச்சு வாழணும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி நீ ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுற அப்படின்னா தீர விசாரிச்சுட்டு முடிவு பண்ணு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு போலீஸ் மேலே நமக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். அந்த மாதிரி தான் படத்தை முடிச்சிருக்காங்க இவங்க. என்னை பொறுத்த வரைக்கும் படத்தோட செகண்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு விறுவிறுப்பாக போச்சோ அதே மாதிரி ஃபஸ்ட் ஹாஃபை கொஞ்சம் கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா இது ஒரு ரொம்ப சூப்பரான படம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் இருந்தும் கூட ரொம்ப மோசமான படம்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமாரான ஃபஸ்ட் ஹாஃபு, சூப்பரான செகண்ட் ஹாஃபு, சென்டிமெண்ட் நிறைஞ்ச ஒரு கிளைமேக்ஸு. ஸோ தாராளமாக இந்த படத்தை ஒரு தடவை எல்லாரும் பார்க்கலாம், அதுவும் குடும்பத்தோடு பார்க்கலாம். ஏன்னா எந்த ஒரு செக்ஷுவல் போர்ட்ரேலும் கிடையாது. தாராளமாக இந்த படத்தை நீங்கள் போய் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த படத்துக்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் சேனல் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8 out of 10. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்களை இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.